இந்த 4 முக்கியமான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக இதுலேருந்து ரிலீவ் ஆயிடலாம். நிறைய பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. குழந்தை பால் குடிக்கும்போது மார்க்காம்பை கடிச்சு வச்சிருது, அதனால சில நேரம் ப்ளீடிங் ஆகுது, அந்த வலி பொறுக்கவே முடியல. என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான டிப் என்னன்னா, குழந்தை மார்க்காம்பை கடிக்கும் பொழுதே அந்த குழந்தைய அப்படியே நீங்கள் குழந்தைய வெளியில் எடுத்தீங்கன்னு வைங்களேன், வலி பொறுக்க முடியாமல் குழந்தை இன்னும் அதிகமாக கடிச்சு வச்சிடும். அப்போ அதை எப்படி ஈஸியாக அன்லாச் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய விரலை குழந்தையுடைய ஆங்கிள் ஆஃப் த மவுத், குழந்தையுடைய வாயினுடைய கார்னரில் உள்ள இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை அன்லாச் பண்ணிடும். ரெண்டாவது, யூஸ்வலி பல்லு வர்ற மாதங்களில் தான் குழந்தைங்க ரொம்ப எதை பார்த்தாலும் கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜ் இருக்கும், அந்த வலியை பொறுக்க முடியாமல். ஸோ அப்போ அதை எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னா, அப்பப்போ ஒரு க்ளீன் காட்டன் கிளாத், ஒரு மஸ்லின் கிளாத் எடுத்துக்கிட்டு அதை சில் வாட்டரில் நனைச்சிட்டு குழந்தைக்கு அந்த ஈருக்கு நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணி விடலாம். அப்போ அந்த பல்லு வலி இயற்கையாகவே குழந்தைகளுக்கு கம்மியாகும், பைட்டிங் டெண்டன்சியும் கம்மியாயிரும். மூணாவது, 8-9 மந்த்ஸ்லாம் குழந்தைங்க நம்ம சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் உங்கள் ஃபேர்ம் டோனில் கடிக்க வேண்டாம், கடிச்சா பால் கொடுக்க மாட்டாங்க அம்மா அப்படிங்கிறத திருப்பி 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 சொல்லுங்கள். ஒரு நாளில் சரியாயிராது, ஒரு நாளில் விட்டுறாது. ஆனால் இதே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிவிட்டு அன்லாச் பண்ணி விட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு மாதத்துலையாவது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் குழந்தைங்க எப்பயும் பசியோடு இருக்கும்போது கடிக்க மாட்டாங்க. ஸோ பசி போன பிறகு தான் கடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பசி போன பிறகு அவங்க கடிக்கிறதுனால நம்ம ஈஸியாக அன்லாச் பண்ணிடலாம். அதனால எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் உங்களுக்கு தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா, டிஸ்ட்ராக்ட் ஆகும் பொழுது தான் குழந்தை உங்கள் மாற கடிக்கும். தன்னுடைய பசியெல்லாம் போயிடுச்சு, விளையாடணும், தனக்கு டைம் பாஸ், அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் யூஸ்வலி கடிக்கும். இல்லாட்டி பக்கத்தில் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கும் போது ஈஸியாக நீங்கள் அன்லாச் பண்ணி விட்டுறலாம். கடிச்சிருச்சு என்ன பண்ணுறது? உங்களுடைய தாய்ப்பாலையே பல மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய தாய்ப்பாலையே எக்ஸ்பிரஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ப்ளீடிங் வருதோ அந்த இடத்துல முக்கியமாக தடவுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சோப் போடாதீங்க மார்க்காம்பு மேலே. மார்க்காம்பு மேலே சோப் போடும்போது இது இன்னும் ட்ரை ஆகி இன்னும் கிராக் ஆகி ப்ளீடிங் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அப்புறம் முடிஞ்சால் ஓப்பன் ஏருக்கு கொஞ்சம் அந்த மார்க்காம்பை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த இன்ஃபெக்ஷன், அந்த ரத்த காயம் எல்லாம் சீக்கிரம் ஆறிடும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள்.